பக்தி ஒன் டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் சிவராஜ்குமார். நாம இந்த பதிவில் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் பங்குனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆங்கில வருடம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம், தமிழ் குரோதி வருடம் மீன மாதம், பங்குனி 15ஆம் தேதி அமாவாசை தினம், பங்குனி 19ஆம் தேதி லட்சுமி பஞ்சமி தினம், பங்குனி 16ஆம் நாள் யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு, பங்குனி 23ஆம் நாள் ஸ்ரீ ராம நவமி, பங்குனி 28ஆம் நாள் பங்குனி உத்திரம், பங்குனி 29ஆம் நாள் பௌர்ணமி தினம். சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களையும் பார்த்துடலாம். மேச ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்கள். பிள்ளைகளின் கல்வி செலவு பற்றிய சிந்தனைகளும் மேற்படிப்பு பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கும். கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரிய செலவுகள் உண்டாகும். பிரயாணங்களால் ஆதாயம் கிடைக்கும். அரசு அதிகாரிகளுக்கு, அரசு பணியாளர்களுக்கு வீண் அலைச்சல், பணி சுமை, பணி சம்பந்தமான பொறுப்புகள் அதிகரிக்கும். கடன் சுமை சற்று உயரும். தண்ணீரால் ஏற்படும் தொற்றுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. சளி காய்ச்சல் உடனுக்குடன் மருத்துவரை ஆலோசனை செய்து அணுகுவது நல்லது. குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் செல்லவும். பள்ளிக்கூடம் கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு படிப்புக்கான உபகரணங்கள் வாங்கி கொடுக்க காரிய வெற்றி உண்டாகும். ஆரோக்கியமான சூழல் உருவாகும். பொருளாதாரத்தில் நல்ல வரவு உண்டாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்கள். ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டில் யாராவது ஒருவருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் சூழல் இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். ரிஷபராசி பெண்களுக்காக நாள்பட்ட நோய்க்கு புதிய மருத்துவர்களின் சந்திப்பால் நிவாரணம் கிடைக்கும். கோவில்களுக்கு புனித பயணம் மேற்கொள்வீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். தொழில் விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்வீர்கள். எதிர்பாலினத்தவர்களிடம் பழகும் போது கவனமாக இருக்கவும். சித்தர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். சகோதர சகோதரிகளிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த பகைமை உணர்வு மாறும். ஒரு அருமையான பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு வெளி மாநிலங்களில் பணிபுரிபவர்களுக்கு உள்ளூர்லேயே பணி நிரந்தரமா கிடைக்கிறதுக்கு அல்லது புதுசா ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். மது அருந்துபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறவங்க வண்டி வாகனங்களில சாகசம் வேண்டாம். புதிய வீடு, வண்டி, வாகனம், மனை வாங்குபவர்கள் வாக்குறுதி கொடுப்பதில் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, நின்று கொண்டிருக்கும் பெருமாள் வழிபாடு, தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்யறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு வைக்கிறேன். இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்கலாம். திருமணம் கைகூடும். முதல் விஷயம், கடகராசிக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும். சொத்து சம்பந்தமான அரசு அலுவலகங்கள்ல சான்றிதழ் வாங்குறதுக்கு, அதாவது பத்திரம், பட்டா, சர்வே டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஆவணங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி பண்ணாக்கா அது சம்பந்தமான நல்ல விஷயங்கள் காதுக்கு வரும், கைக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக விண்ணப்பித்து இருக்கும் விண்ணப்பங்கள் மூலமா ஒரு நற்செய்தி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளோட திருமண விஷயங்கள் அனுகூலமா நடக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நகை கடன், அதாவது தங்கத்தின் மீதான நகை கடன் வாங்குறப்போ அல்லது முதலீடு, தங்கத்துல முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறவங்க அவங்க மட்டும் கொஞ்சம் அவசரா கவனிச்சு செயல்படணும்.
பிள்ளைகளால கொஞ்சம் அலைச்சல் வீண் விரையும் உண்டாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்கூலு அடுத்தது ஜாபுக்கு என்ன பண்றது இது பண்றது அந்த மாதிரியான கொஞ்சம் அலைச்சல்களோ வீண் விரைவுகளோ ஏற்படும். தொழில்ல வாரிசுகள் அமர்த்துறதுக்கான எண்ணங்கள் கொஞ்சம் மேல கொண்டு வைக்கிறேன். தொழில்ல சரி அடுத்தது அப்பானால முடியல, இல்லை அம்மானால முடியல, சரி பையனை பார்த்துக்க சொல்லலாம், பொண்ணு பார்த்துக்க சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மேலோங்கும். குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல், அதாவது அசைவ விருந்து படையல் போடுற மாதிரி இருந்ததுனாக்கா அசைவ விருந்து படையல் போட்டு குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வழிபாடு சொந்த பந்தத்துக்கெல்லாம் விருந்துகள் கொடுக்குறப்போ சிறப்பாக இருக்கும். சிவாலய வழிபாடு, பெருமாள் வழிபாடு வெற்றியை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். சிம்ம ராசிக்கு உண்டான பங்குனி மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மாசமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது நல்லதை கொடுக்கும். சேமிப்பை கொஞ்சம் கவனமா கையாளணும். பிக்சடு டெபாசிட் முதிர்வு தொகைகளை வங்கியிலிருந்து எடுக்கிறப்போவோ அல்லது மாற்று வங்கிக்கு மாற்றப்போவோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கணவன் மனைவி அனுசரித்து போறது நல்லதை கொடுக்கும். கடன் வாங்குறதுலையும் கொடுப்பதுலையும் கவனமா இருங்க. இதே மாதிரி தான் வட்டி தொழில் செய்யறவங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. தாய் தந்தையர்கிட்ட கனிவாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கங்க. வேலை செய்யற இடத்துல மறைமுகமான எதிரிகள் உருவாகும். அதனால நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்கூடயும் அனுசரிச்சு ஒரு நட்பு ரீதியா பாவனை பண்ணி நம்ம போய்க்கலாம். இன்சூரன்ஸ் காலாவதியா இருந்ததுன்னா வண்டி இன்சூரன்ஸ் ஆகட்டும் அல்லது அந்த எல்ஐசி நம்ம பணம் கட்டிட்டு இருக்கிறதாகட்டும் அதுக்கெல்லாம் கரெக்டான தொகையை செலுத்திடுங்க. வாகனங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வழிபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு செவ்வரளி மாலை வாங்கி பைரவருக்கு வழிபட்டோம் அப்படின்னாக்கா இந்த தொந்தரவுகள் இருந்து நம்மளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னிய ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாசமாகவே இந்த மாசம் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழில் விரிவு செய்யறதுக்கான திட்டம் அல்லது கூட்டு தொழில பங்குதாரர்களை சேர்த்துறதுக்கான திட்டங்கள் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். பிள்ளைகளுக்கு நீண்ட காலமா வரன் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாசம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறவினர்களால் ஆதாயம் இருக்கு. தூர தேசம் வெளிமாநிலங்கள்ல இருந்து மேல் படிப்பு இல்லாட்டி பணி சம்பந்தமான அழைப்புகள் வரலாம். மேல் படிப்பு அல்லது பணி சம்பந்தமான அழைப்புகள் வரலாம். தொழிலில் இருந்து வந்த தடைகள் அகல்றதுக்கு வழிபிறக்கும். உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை வேணுங்க. சம்பள ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசு ஊழியர்கள் பணியிட மாற்றம் வேண்டி விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச மாதிரியே எந்த ஊருக்கு கேட்டிருந்தாங்களோ அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சப்த கன்னியர் வழிபாடு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வதும் இந்த மாதம் குடும்பத்தோட யாத்திரை போறது இந்த மாசம் சிறப்பு கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு யோகமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. வாழ்க்கை துணையால யோகம் இருக்கு. உடல் நலனில் அக்கறை, அதாவது இந்த மாஸ்டர் ஹெல்த் பண்ணிக்கிறது, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றது இந்த மாதிரிலாம் இந்த மாசத்துல முடிவெடுப்பீங்க. மூத்த சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லவும். மூத்த சகோதரர்களின் உடல் நலனில் அக்கறையா பார்த்துக்குங்க. வண்டி வாகனத்துல சாகசத்தை தவிர்த்துக்கணும். இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இதுக்கு முன்னாடி வந்து கேஸு ஒரு வருஷம் 2 வருஷம் நிப்பாட்டி வச்சிருந்துருப்பாங்க, இல்லை 10 வருஷம் 15 வருஷம் கேஸ் வந்து அதெல்லாம் வந்து இப்போ ரீஓப்பன் ஆகும்னு வைங்களேன். அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். இன்சூரன்ஸ், வண்டி வாகன இன்சூரன்ஸ்லாம் வந்து காலாவதி ஆயிருந்தது அப்படின்னா மறுபடியும் அந்த இன்சூரன்ஸை புதுப்பிச்சுக்குங்க. புதிய கடன் வாங்குறப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க. பிள்ளைகளால் கல்வி செலவு, பிள்ளைகளை அடுத்தது இந்த ஃபாரினுக்கு அனுப்பலாமா அல்லது டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் மேலோங்கும். பேச்சுக்களில் கவனம் தேவை. ஜாமீன் கொடுக்கறது, உத்தரவாதம் கொடுக்கறது இதுலாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லதை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, மலை வாசஸ்தல பெருமாள் வழிபாடு சிறப்பான யோகத்தை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை இப்ப பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமான அமைகிறது. செய்யும் தொழிலில் மேன்மை உண்டு. உத்தியோகம் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம் உண்டு. சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க பதவி உயர்வு இருக்கு. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் அகலும். தாய் தந்தை உடல் நலனில் அக்கறை தேவை.
குடும்பத்தில் மனைவி கணவன் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்கள் வம்பு வழக்காக மாறும், கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். பிள்ளைகளோட உடல் நலனையும் கொஞ்சம் அக்கறை வேணும். ஏன்னா அந்த தண்ணினால ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள், சளி காய்ச்சல் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உடனடியா மருத்துவரை அணுகி அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு குணப்படுத்திக்கணும். விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேக பொருட்கள் கொடுப்பது, சக்கரை பொங்கல் படையல் போடுறது, குலதெய்வ வழிபாடு மேன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்திகரமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. செய்யும் தொழில புது புது யுக்திகளை புகுத்தி அதன் மூலமான வியாபாரத்துக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு முயற்சியும் எண்ணத்தையும் கொடுக்குங்க. புதிய பிரான்ச் தொடங்குறது, தொழில வந்துட்டு ஒரு புது பிரான்ச் தொடங்குறது, அந்த மாதிரியான ஒரு ஐடியா கிடைக்கும். இருந்தாலும் சொந்த தொழில் பண்றவங்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறாங்க. பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமான அலைச்சல், போக்குவரத்தால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். மூத்தவர்களின் ஆலோசனை, வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லதை ஏற்படுத்தும். நோய்க்கு மாற்று சிகிச்சை முறை, அதாவது இப்போ இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துட்டு சித்தால ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, சித்தால் இருக்கிறவங்க இங்கிலீஷ் மெடிசன்ல ட்ரீட்மெண்ட் மாற்றி பண்ணணும்னா கொஞ்சம் முன்னேற்றமா இருக்குன்னு வைங்களேன். நோய் தீர்றதுக்கான வழிகள் கிடைக்கும். முன்னோர்களுக்கு பித்திருக்காரியம் செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கறதும் சிறப்பா இருக்கு. சிவன் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு இது கொஞ்சம் நல்லா இருக்கு. மகர ராசிக்கு உண்டான பங்குனி மாத பலன்களை இப்ப பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாசத்துல உருவாகுது. எதிர்பாராத திடீர் உதவிகள் முகம் தெரியாத நபர்களால் ஏற்படும். குழந்தைகளின் மேல்கல்வி, அடுத்த 12th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அடுத்து காலேஜுக்கு, இல்லை காலேஜ்ல சின்ன டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அடுத்ததுக்கு உண்டான பெரிய டிகிரி, அந்த மாதிரியான ஒரு ஐடியா மேலவங்கிட்டே இருக்கும். படிப்பு முடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஜாபுக்காக வெயிட் பண்ணாம உடனடியா இந்த மாசம் அடுத்த மாசமே நம்ம வந்து டைரக்டா ஜாபுக்கு போடுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அல்லது தன்னுடைய தொழிலையே தன்னுடைய மகனையோ மகளையோ சரி என்னுடைய தொழில் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது உருவாகும். தொழிலை வங்கி கடன் மூலமாக விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மூத்த சகோதரம், தாய் தந்தை உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். வெளியூர் பிரயாணங்களில் கவனம் தேவை. சூரிய நமஸ்காரம், நவகிரகங்களில் சூரிய வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு, குரு மரியாதை செஞ்சா வெற்றியை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை இப்ப பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த மாதம் சந்தோஷங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கு. திருமணங்கள் கைகூடும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். விட்டு போன சொந்தங்கள் மீண்டும் இணைவார்கள். ரொம்ப வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப் டச்ல இல்லை அப்படின்னாக்கா அவங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நட்பெயர் ஏற்படும். அந்த கும்பராசிக்காரர்கள் பரவாயில்லப்பா, இவரா இவர் பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நட்பெயர்கள் ஏற்படும். குடும்பத்துல கணவன் மனைவி அனுசரித்து போறது நல்லா இருக்கு. தொழில் வியாபாரம் உத்தியோகம் மாற்றம் ஏற்படும். அதாவது பணியிட மாற்றம் ஏற்படலாம். இந்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறது அல்லது குடும்பத்தோட போய் இருந்து ஜாப் பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யறவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் மூலமா போறது, அந்த மாதிரியான இது கிடைக்கும். வாக்கில் கவனம் தேவை. வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போறது வெற்றியை கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத ராசி பலனை பார்க்கலாம். மீன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான அனுகூலமான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. சொந்த தொழில்ல புதிய யுக்திகள், புது டெக்னாலஜியை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. பிள்ளைகளிடம் அன்பும் கனிவும் ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாம உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவைங்க. ஏன்னா மீனராசிக்காரங்க எப்பவுமே உடல் நலன்ல அப்புறமா டாக்டருக்கு போய்க்கலாம், அப்புறமா மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இருப்பீங்க. உங்க உடம்புல கொஞ்சம் அக்கறை வேணும். நீரினால் தொற்றுக்கள் ஏற்படும். அதனால குழந்தைங்கலாம்
தண்ணி விஷயத்திலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய மருத்துவ ஆலோசனைகள், அதாவது இந்த முழு உடல் பரிசோதனை அப்பா அம்மாவுக்கு பண்றதாகட்டும், இல்ல நம்ம வீட்டுல பண்றதாகட்டும், கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றது, இந்த மாதிரி முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அரசாங்க அலுவலர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துல பெரியவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். முருகன் வழிபாடு சிறப்பை தரும். மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடும் சிறப்பை கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திட எம்பெருமான் திருச்செந்தூர் முருகனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.